தமிழர்களுக்கு வணக்கம். பல வேலைகள்ல ரயில்வே துறை வேலை வாய்ப்புல தேர்வு எழுதும்போது தமிழ் பாடத்துல தமிழர்கள் வாங்கும் மதிப்பை விட வட மாநிலத்தவர்கள் ஹரியானா, பீகார் போன்றவர்கள் எல்லாமே அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சிருந்தேன். அதுக்கான பதில் எல்லாமே அப்பப்போ கிடைச்சது. அதில் இப்போ சில பதில் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். வீடியோ தொடர்றதுக்கு முன்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. वीडियो पर बारी हो गए வீடியோ பாத்தீங்களா? இது என்ன வீடியோனா, சத்தீஸ்கர்ல ஹரியானா மாநிலத்துல 10ஆம் வகுப்பு மாணவருக்கு பொதுத் தேர்வு நடக்குது. இந்த பொதுத் தேர்வுன்னும் போது எவ்வளவு ஸ்ட்ரிக்டா எல்லாமே பாதுகாப்புலாம் பண்ற இந்த மாணவர்கள் எல்லாருமே தேர்வு எழுதுவாங்க சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். மாணவர்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு 11ஆவது 12ஆவது போகும்போது இந்த பொதுத் தேர்வுல நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும். அப்போ அவங்க அவங்களுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படின்னும் போது நல்லா ஒரு பாதுகாப்பா இந்த பொதுத் தேர்வுலாம் எழுதுவாங்க. அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு பொதுத் தேர்வுனா எந்த அளவுக்கு ஒரு பயமோட இருக்கும். அவங்க பரீட்சை எழுதுறவங்க யாரா காப்பி அடிச்சானா மாட்டிட்டானா என்ன ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளவு பயத்தோட நம்ம மக்கள் எல்லாமே எழுதுவாங்க. ஆனா இந்த ஹரியானாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்தது. இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பாதுகாப்பு படையினர் எல்லாமே போயிருக்காங்க, அதாவது ஸ்குவாட் எல்லாமே போயிருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுல எந்த அளவுக்கு அந்த மாணவர்களுடைய உறவு எல்லாமே சேர்ந்து விட்டு கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. தொடர்ந்து செவுர் மேல ஏறியும் கீழே விழுந்தா உடம்புக்கு பாதிப்படும், உடம்புல பெரிய அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அதெல்லாம் பொருட்படுத்தாம மக்கள் எல்லாமே இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இருக்குல்ல, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் மேல இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி செஞ்சிருந்தாலும் அங்க காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல, அவங்க கண்டுக்காம விட்டாங்க. இல்ல இதை தாண்டி இந்த தேர்வுக்கான அதிகாரிகள் நியமனம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இவ்வளவு பேர் ஏறுறாங்க, சோத்து மேல விட்டு கொடுக்குறாங்க. பல பேர் அந்த பள்ளிவாளத்தை சுத்தி வந்திருக்காங்க. ஆனா இந்த தேர்வு ஆணையத்தில் இருக்க நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல, அசால்ட்டா விட்டுட்டாங்க போல இருக்கு. காவல்துறை இந்த தேர்தல் அதிகாரியும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கொடுத்த மாதிரி தெரியல. தொடர்ந்து அந்த பரீட்சை எழுதிதான் இருக்காங்க. விட்டு கொடுத்தவங்க கொடுத்தனா விட்டு வாங்கி எழுதுறோம் மாணவர்கள் எழுதிதான் இருந்தாங்களே தவிர இந்த தேர்வு எதுவுமே நிற்கவும் செய்யல. தொடர்ந்து இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்படைகிற மாதிரி, அதாவது இந்த விட்டு கொடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்படைகிற மாதிரி செயலும் செய்யல. அவங்க மட்டும் அவங்க வேலை செஞ்சுட்டாங்க, இவங்க மட்டும் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உண்மை அவ்வளோ அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா நாங்கெல்லாம் 10ஆவது எழுதும் போதெல்லாம் இப்படி திரும்பி பார்த்தாலே நம்ம பேப்பரை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பயலா இருந்தது. இப்படி ஹரியானா நடந்திருந்தா நம்மளும் இன்னும் நிறைய மார்க் வாங்கிருக்கலாம் போல இருக்குது. அதுவும் சுலபமா பாஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. எந்த அளவுக்கு பண்றாங்க பாருங்க. அப்பதான் எனக்கு ஒன்று யோசனை வந்தது. ஆமா, இந்த ரயில்வே துறை எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல தமிழ் மாணவர்களோட வட மாணவர்கள் எல்லாமே அதிகமா மார்க் எடுத்துட்டாங்களே, அது எப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருந்தோமே. அதுக்கான பதில் இதுதானோ? ஓ, இந்த மாதிரி தேர்வு இது வச்சுதான் இவங்க எல்லாரையும் அதிக மார்க் வாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. ஏன்னா தமிழ் பாடத்துல தமிழ்லே மார்க் கம்மியாகும் போது வட மாநிலத்திலிருந்து தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியும், தமிழ்ல என்ன கேள்வி பதில் தெரியும், அவன் அதிகமா மார்க் வாங்குறான்னா கண்டிப்பா இந்த சேட்டை அங்க கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படி நடந்தால மட்டும்தான் இவங்க எல்லாமே இவ்வளவு மார்க் வாங்க முடியுது. இல்லைன்னா கண்டிப்பா வட மாநிலத்தவர்களா அவங்களுடைய அந்த புத்தி கூர்மை எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அங்க மாநில கட்சியில பொறுப்பில் இருக்க பாஜகவும் அதுல இருக்கிற அதிகாரிகளும் இந்த பல்வேறுத்துறை அமைச்சர்களும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு செயல் நடந்திருக்கு. ஆனா அவங்க இதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதுல தேர்வு அதிக மார்க் எடுத்த மாணவன் என்ன பண்ணுவான், அடுத்த வேலைக்கு போவான். ஒருவேளை 12ஆவதுலயும் இதே மாதிரி தவறு இருந்துச்சா என்ன பண்ணுவான், அதுல அதிக மார்க் எடுத்து ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து அவன் அதில் போவான். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு பிட் அடிச்சுட்டு அவன் ஒரு நல்ல வேலைக்கோ நல்ல நிலைமைக்கு வந்தா அவனுக்கான எஜுகேஷன் என்ன இருக்கும், அவனுக்கான அறிவு என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. அந்த பிட்டு மட்டும்தான் இருக்கும். இப்படியே விட்டு கொடுத்து தான் வட மாநிலங்கள் எல்லாமே தேர்வு எழுதி முன்னுக்கு வராங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத போது ரொம்ப அதிருப்தியா இருக்கு. என்னடா இப்படியும் நடக்குதடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 10ஆவது எழுதி இவங்க 12ஆவது எழுதுறாங்கன்னா, இவங்க 12ஆவதுலயும் இந்த மாதிரி ஒரு தவறான செயல் பயன்படுத்தி அதிக மார்க் எடுத்துட்டு வராங்கன்னா
அப்போ மற்ற மாநிலத்துல நல்லா படிக்கிற அந்த மாணவனும் இந்த படிக்காத பிட் அடிச்சுட்டு மார்க் எழுதுறாங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல போட்டி நடக்கும். ஏன்னா நல்லா படிக்காத பிட் அடிச்சு அதிக மார்க் வாங்கியிருப்பான், நல்லா படிச்சவனும் கொஞ்சம் அதிக மார்க் வாங்கியிருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் இன்ஜினியரிங் படிப்போ இல்ல மருத்துவர் படிப்போ அப்படி படிக்கும் போது இந்த மார்க்கால அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிட் அடிச்ச மாணவனும் நல்லா படிச்ச மாணவனும் சமமா அந்த இடத்துல மதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான கேவலமான செயல்களை தடுத்து நிறுத்தலைன்னா நாளைக்கு வெறும் பிட்டு மட்டுமே அடிச்சுட்டு வரவங்க தான் ஒரு ஆசிரியராகவும், பிட்டு மட்டுமே அடிச்சுட்டு வரவங்க ஒரு டாக்டராகவும் இருப்பாங்க. இப்படி இருந்தால் நாட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய அறிவுத்திறமை எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. இதனால நல்லா படிக்கிற அந்த மாணவ மாணவிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சரியான விதத்துல கண்டிச்சிருந்தா மட்டும்தான் படிக்கிற மாணவருக்கும் நல்லது. மாணவர் மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் கண்டிக்க வேண்டியமான ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா இந்த பள்ளிக்கல்வித்துறையில என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹரியானாவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்வுல மாணவர்களுக்கு காப்பி அடிக்கிறதுக்காக இவ்வளவு பிட்டுகள் இருந்து கொடுக்கப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.